ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். வார ராசி பலன் இந்த வாரம் 24/7/2023 30/7/2023 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் இந்த வாரம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, கடகராசியில் சூரிய பகவான் என ஆடி மாதம், புதன் சுக்கிரன் செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்க, கேது பகவான் துலா ராசியிலையும், சனி பகவான் வக்கரகதியில் கும்ப ராசியிலையும் இருக்க. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து தனுசு ராசி வரலும் போகிறார். இது கோல்சாரத்தின் நிலை. இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். கார்த்தால் ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கும். 1.5 மணி நேரம் 6:52 8:22 வரலும் கொடுத்துருக்கும். அதற்கு பிறகு இந்த வாரம் பார்த்தாலேயானால் 29ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. கார்த்தால் ஒரு சொல்பமாக ஒரு 10 நாழிகை கூட இல்லை, இருந்தாலும் ஏகாதசி திதி அன்னைக்கு இருக்குது. அதனால் ஏகாதசி சூரியோதயத்தும் போது இருக்கிறதுனால ஏகாதசி திதியாக அதை கொண்டாடுறோம். 30ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை திரையோதசின்றது பிரதோஷ காலம், ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த வாட்டி சாயந்தரம் கண்டிப்பாக சூரிய அஸ்தமனத்துங்கிட்ட போய் சிவபெருமான் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வாங்க. அது ரொம்ப பெரிய விசேஷம். எந்த பணம் உடையாக இருந்தாலும் சரி, உடல் நலத்திற்காக இருந்தாலும் சரி, குழந்தை பேர் ஏற்படாமல் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் பணத்திற்காக கஷ்டப்படுறது, இது எல்லாத்திற்குமே இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராசிரமம் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை அந்த மாதிரியான கட்டாயத்தில் இருந்தீர்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு, அதாவது உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானமாக கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இது எல்லாத்தையும் வாங்கி டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான சார்ஜஸ் என்னன்றதையும் அதிலேயே சொல்லிவிடுறேன். அதாவது எனக்கு உண்டான கட்டணத்தை என்ன கட்டணம் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/7/2023 முதல் 30/7/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தேன்னா, அதாவது இந்த வாரமான 24ஆம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா புத பகவான் 3ஆம் இடத்துக்கு போடுறார். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். புத பகவான் தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் போயிருக்கார். அதாவது சிம்மம் புத பகவானுக்கு நட்பு ஸ்தானம். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதை பற்றி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தம்பி தங்கைகளால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தோன்னா குரு பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். கேது பகவான் இருக்கிறதுனால இப்போ திருமணமான தம்பதியினருக்கு கொஞ்சம் அபார்ஷன்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக இருந்தது. குரு பகவான் பார்வையினால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிட்டு இருந்தாலும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் அக்டோபர் நவம்பரில் கேது பகவான் அந்த இடத்த விட்டு 4ஆம் இடம் போன உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக வரும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. அதனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தை பார்க்குறதும், அதை தவிர புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறதும் புத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானையும் அவர் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக கரு உறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அதிகமாக இருக்குது.
இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 25ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்கார். 25ஆம் தேதி ராத்திரி ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கார். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று சந்திர பகவான் இருக்கிறது உங்களுடைய தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 27ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 29ஆம் தேதி மத்தியானம் வரலும் இருக்கார். 25ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 27ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்து குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தனக்காரகனை தனஸ்தான அதிபதியின் பார்வையில் இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தலையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 11 இருக்கார் லாபஸ்தானத்தில். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி மத்தியானத்திலேருந்து 29ஆம் தேதி சாயந்தரம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல போகும்போது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எல்லா முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்றத்தோடு காணப்படும். கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சமாக நல்லபடியாக வந்துட்டுருக்கு. கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் வக்கரகதி அடைஞ்சாலும் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். கீழ் படிந்த மக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 29ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 12-12:30 மணி வரல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குடும்பாதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதை குரு வேறு பார்க்குறார். நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு தீபாராதனை பண்ணுங்க. அதை தவிர தாயாருக்கு குங்குமார்ச்சனை பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.